பர்த்டே பேபிக்கு மட்டும்தான் வாரி கொடுப்பீங்களா? வா வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே அன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சிலேருந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பருப்பு கறிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணக்குன்னு சொல்லிவிட்டு மசாலா எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு குக்கரில் இருக்க பார்த்திங்கன்னா ரைஸு, இன்னொரு குக்கரில் இருக்க பருப்பு கறிக்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ப்ரான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன், ஒரு தூரன் மாதிரி. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கறிக்கு நான் கடுகு தாளிச்சிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க என்னன்ட்டு தெரியலை. சைடில் முட்டையும் வேக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே மார்னிங் ஸ்கூல் இருந்தது. அவங்க 2 பேரும் ஸ்கூல் போயிருந்தாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மத்தியானம் லஞ்சு தான் இது வந்திருந்தாங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is the master chef of our house. பாருங்க எவ்வளோ டெக்னிக்காக 2 in 1 பண்ணியாங்க. 2 in 1 இல்லை, 4 in 1. Oh my god guys. என் பொண்ணு பார்த்திங்கன்னா என்ன கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கா. ஏன்னா 4 அடுப்பில் மட்டும் 4 சைடில் வச்சு நான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நாள் பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது போக பார்த்திங்கன்னா கோவைக்காய் இருந்தது. கோவைக்காய் கூட ஒரு பொரியல் வைப்போம் அப்படின்ட்டு அதுவும் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்படியெல்லாம் அந்த இது சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு 2 சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2வது போட்டிருந்த வீடியோ எமோஷ்னல் சர்ப்ரைஸு. நம்ம பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. அவங்க எமோஷ்னல் ஆவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவு அழுதுருவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு அழுகே வந்துட்டு. நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவைக்காய் பொரியல் பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கோவைக்காய் பொரியல் பிடிக்கும் இல்லை பிடிக்காது அப்படின்னு உள்ளதையும் சொல்லுங்கள். கோவைக்காய் பார்த்திங்கன்னா சுகருக்கெல்லாம் நல்லது. அதனால் எல்லோரும் சாப்பிடக்கு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. லஞ்செல்லாம் ரெடி ஆகிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அன்னத்தை லஞ்சு. சோறு, அதுக்கப்புறம் பருப்பு கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் தோரன், அப்புறம் கோவைக்காய் பொரியல், மீன் ஃப்ரை, அப்புறம் முட்டை, அப்புறம் பப்படம். இதுதான் எங்களோட லஞ்சாக இருந்தது. பர்த்டே பேபிக்கு மட்டும்தான் வாரி கொடுப்பீங்களா? எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? சரி வாருங்க, ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு தர மாதிரி. Okay, bye. Stand up and go. போதா வா. ஒரு பர்த்டே வச்சு எவ்வளோ இது பண்ணியா, ஸ்கோர் பண்ணியா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பர்த்டே ஸ்பெஷல். இன்னைக்கு சிக்கன் மட்டன் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபிஷ் ஐட்டம். லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில் கிளம்பிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, சூப்பர் மார்க்கெட் லுலு மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா கேக்கு வாங்குறது தான். சின்னவா பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கேக்கு ஸ்பெஷலாக கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரே இது. அவள் அதுக்கு முன்னால் ஷாப்பு பண்ண நேரமே எனக்கு இந்தந்த கேக்கு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருந்தா. அப்படியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் அவளுக்கு 6 இயர் ஆச்சு, அதனால் 6 கிஃப்ட் வேணும் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தா. லாஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் சரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டும் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். அப்படி ஃபைனலாக நாங்கள் இந்த கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வேறு ஒன்றும் இல்லை, ரெட் வெல்வெட் கேக்கு தான். இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாப்பி பர்த்டே டு யூ, அவள் கிஃப்ட் ஹாப்பி பர்த்டே டியர் ராஷ்னி, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ, மே காட் பிளஸ் யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராஷ்னிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்க கிஃப்ட் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக வாங்கி விடுங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி இருக்கும், அது மட்டும் யூஸாட்டும் இருக்கும். சும்மா டாய் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுனாக்கி ஒரு 2 நாளில் அவங்க விளையாடிட்டு அப்படியே உடச்சிருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அவங்க அதை எடுக்கும் வேலை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே போச்சுது. எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா யூனிகார்னில் தான் கேட்டிருந்தா. அவள் கேட்டாலே எல்லாமே யூனிகார்னில் ஒன்றும் வாங்க முடியலை, அந்த மாதிரி நமக்கு நடக்கவும் செய்யாது, கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் மட்டும்தான், பாக்ஸ்னால் பவுச் மாதிரி அந்த மாதிரி மட்டும்தான் கிடச்சிருந்து. மற்ற திங்ஸும் எல்லாம் பார்த்துட்டு அவள் ஹாப்பி தான். அவளுக்கு எல்லா திங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்து. அவளோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கா. நம்ம வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? அந்த பவுச் எல்லாம் எடுத்து நானாகும். ஓகே then are you happy? ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.